ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமனிலாஸ் A to Z சேனல். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதாவது வாரம் 2 ரூபாய் முதலீடில் சேமிக்க ஆரம்பித்தா வருஷத்துக்கு 2 கிராம் கோல்ட் காயின் வாங்குற அளவுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற சேமிப்பு முறையை பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இதில் இன்னொரு மெத்தடும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வார சம்பளம் மாத சம்பளம் வாங்குற யாராக இருந்தாலுமே இந்த சேமிப்பு முறையை பின்பற்றலாம். கண்டிப்பாக இது ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சேமிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக ஒரு 1 இயரில் நம்மளால் ஒரு நல்ல அமௌண்ட் நம்மளால் சேமிக்க முடியும். வாங்க அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஒரு உண்டியலோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை பர்ஸோ எதில் வேணால் நீங்கள் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் சேமிக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4 ரூபா, 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 8 ரூபா, 4ஆம் நாள் 16 ரூபா, 5ஆம் நாள் 32 ரூபா, 6ஆம் நாள் அதே டபுள் 64 ரூபா, 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 64ஓட டபுள் 128 ரூபா. ஸோ நம்ம ஒரு 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி சேமிக்க ஆரம்பிக்கிறோம். 7th டே பார்த்தீங்கன்னா 128 ரூபா அதில் சேமிப்போம். இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம், அதுக்கு அடுத்த நாள் 128ஓட டபுள் அப்படி சேர்க்கணுமா? அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு இந்த அமௌண்ட். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 2 ருபீஸ்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 ருபீஸ், 4 ருபீஸ், 8 ருபீஸ் அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சேமித்தோம் இல்லையா, 7 நாள் 128 ரூபா, 7ஆவது நாள் வருது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படிம்மா 128 ரூபா அதிகமான அமௌண்ட்டு தானே, எப்படி நாங்கள் சேர்க்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளத்தன்னைக்கு ஒரு 130 ரூபாய் சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா, ஒரு வாரத்துக்கு நம்ம 254 ரூபாய் சேர்த்துட்டோம். அதாவது ஒரு 2 ரூபாய் முதலீடு பண்ணி சேமிக்க ஆரம்பித்தாலே வாரத்துக்கு 254 ரூபாய். இதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 வாரம். ஸோ 4 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 வாரம் இன்ட்டு 254 ரூபா போட்டிங்கன்னா 1016 ரூபாய் வருது. இது ஒரு மாதத்துக்கு. என்னம்மா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்றது பெரிய காசா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வார சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் கூட சரி, ஒரு மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபான்றது நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான தேவைக்கு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லைன்னா நமக்கே எப்போவாவது தேவைப்படும். குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறோம், இல்லை மாத கடைசி நான்வெஜ் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அந்த டைமில் நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா இந்த சேமிப்புல நம்ம சேர்த்த 1016 ரூபாய் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பார்த்தீங்கன்னா இப்படியே நீங்கள் இந்த காசை எடுக்காமல் ஒரு 1 இயருக்கு கண்டினியூவாக நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 52 வாரம். 1 இயருக்கு 52 வாரம், அதான் 254 ரூபாயில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,208 ரூபாய் கிடைக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்ககிட்ட எனி டைம் இப்போ நாங்கள் எப்படி 2 ரூபா, 4 ரூபா, 8 ரூபா, 16 ரூபா, 32 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது சொல்கிறேன் வாங்க. எல்லார் வீட்லேயுமே மந்த்லி கேலண்டர்னு இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 17/7/2024 ஆடி 1ஆம் தேதி தான் சேமிக்க தொடங்க போகிறேன். ஸோ இன்னைக்கு 2 ரூபா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4 ரூபா, அப்புறம் 19ஆம் தேதி 3ஆவது நாள் 8 ரூபா, 4ஆவது நாள் 16 ரூபா, 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 32 ரூபா அப்படின்னு மார்க் பண்ணி, இதே மாதிரி நீங்களும் டெய்லி ஒரு மந்த்லி கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுட்டே உங்களோட உண்டியிலையோ இல்லை டப்பாலையோ போட்டு வைக்கலாம். ஸோ அப்போ நமக்கு மறக்காது. நெக்ஸ்ட் டே எவ்வளோ போடணும் அப்படின்றதும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெய்லி இது மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நான் 2 ரூபா போடுறேன் உண்டியில். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா போடுறேன். இதே மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு பதில் 10 ரூபா போடுறேன். ஸோ சேஞ்ச் இல்லைன்னா அப்படி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 ரூபா, 10 ரூபா காயின், 5 ரூபா காயின், 1 ரூபா காயின். ஸோ 16 ரூபா போடுறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ், 3 10 ருபீஸ் காயின், ஒரு 2 ருபீஸ் காயின் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். ஸோ அது 5ஆவது நாள் 32 ரூபா போடுறேன். ஸோ 6ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 64 ரூபா போடணும். இதே மாதிரியே போட்டுகிட்டே வரணும். ஸோ இதே மாதிரியே நம்ம
வாரம் ஒரு மந்த்லி கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே உண்டியலில் சேமிச்சுக்கிட்டே வரலாம். நான் வந்து உண்டியலில் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து 1 இயருக்கு சேர்க்க போகிறேன். என்னோடய பொண்ணோட பர்த்டே வரைக்கும் சேர்த்துட்டே வந்துட்டு அவங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு 2 கிராமில் கோல்டு காயின் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு மந்த்லி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதம் கூட ஒரு பர்ஸில் எடுத்து வச்சுட்டே வந்துட்டு மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் எதுக்காச்சும் சீட் கட்டணும், இல்லைனா ஒரு கோல்டு சீட் போடுறீங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை தேவைப்படுது, இல்லை ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கூட சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அப்போ எடுத்துக்கலாம். எப்போவுமே நமக்கு இந்த அமௌண்ட்டு பயன்படுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ மாத கடைசியில் இருக்கிறப்போ நம்மக்கிட்ட சம்டைம்ஸ் அமௌண்ட்டு இல்லாமலே இருக்கும். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கேட்கலாம், எனி டைம் எப்படி எங்ககிட்ட வந்து சேஞ்ச் இருக்கும், அதாவது சில்லற காசு இருக்கும், 2 ரூபா 4 ரூபா 8 ரூபா எப்படி நம்ம கரெக்டாக கணக்கு பண்ணி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இன்னொரு மெத்தட் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு. ஸோ அதை இப்போ என்ன மெத்தட்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுலேயும் சேர்க்குறோம். 2ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 4 ரூபா போடணும். பட் உங்ககிட்ட கரெக்டாக 4 ரூபா சேஞ்ச் இல்லைன்னா கண்டிப்பாக 5 ரூபா போடலாம். இப்போ 3ஆவது நாள் 8 ரூபானா 10 ரூபா சேர்க்கலாம். 16 ரூபானா 20 ரூபா போடலாம். இப்போ 32 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா கம்மியாக 30 ரூபாவே போடலாம். 64 ரூபானா 65 ரூபாயும் போடலாம், இல்லை 60 ரூபாயும் போடலாம். இப்போ 128 ரூபானா கரெக்டாக 128 ரூபா போடணும்னு இல்லை, ஒரு 2 ரூபா சேர்த்து 130 ரூபா போடலாம். ஸோ நம்ம ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்து அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. ஏன்னா எப்படினாலும் நமக்கு வந்து சேமிப்பு அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அப்படி பார்த்தீங்கன்னா 262 ரூபா வருது. இப்போ நம்ம ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுலேயே பார்த்தீங்கன்னா 262 ரூபா வருது ஒரு வாரத்துக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 254 ரூபா. இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 1048 ரூபாய் வரும். இதே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 13,208 ரூபாய் வந்துச்சு இல்லையா. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா அப்படி அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சதுக்கே 13,624 ரூபா வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் இன்றைய தேதியில கோல்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,800 ரூபா. அப்போ 2 கிராம் கோல்டு வந்து 13,600 ரூபா. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒரு சாதாரணமா ஒரு 2 ரூபா முதலீடு பண்ணி சேமிக்க ஆரம்பிச்சா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்குற அளவுக்கு நம்மளால சேர்க்க முடியும். இதே நீங்க வந்து இந்த சேமிப்பு முறையை உங்க கிட்ஸுக்கும் நீங்க சொல்லலாம். அவங்களையும் இதுல நீங்க என்கரேஜ் பண்ணி அவங்களையும் சேமிக்க வைக்கலாம். அது ஒரு உண்டியல் கொடுத்துட்டு இல்லை ஒரு பர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பவுச் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி டெய்லி நான் அமௌண்ட் தரேன், அதை நீ வந்து சேமிக்க ஆரம்பி, உனக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நான் பர்த்டே அன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களையும் சேமிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களும் கண்டிப்பா ஆர்வமா சேமிப்பாங்க. சேமிப்புன்றது வந்து நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. ஸோ அதை வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க பெருசா வளர வளர அந்த பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட கடனுக்கு போய் நிக்க தேவை கிடையாது. அது ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் நம்ம கையில இருக்கிற காசை வச்சு நம்ம செலவு பண்ணும்போது அந்த ஃபீலே வேறதான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பொண்ணு அவங்களுக்கு வந்து நீங்க பெரிய கிஃப்ட் எதுவும் தரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சேமிப்பு சொல்லி கொடுத்து அவங்களையும் செய்ய வச்சு அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சி செய்தால் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க வளமுடன். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ சிறு சேமிப்பு நாங்கள் பெரிய அளவு சேமிப்பா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.